செய்தித்துறையில் தங்கள் படைப்புகள் மூலம் தடம் பதித்தவர்களை இவ்வாண்டின் SPH ஊடக விருது நிகழ்ச்சி அங்கீகரித்தது. மே 5 நடைபெற்ற SPH ஆங்கில, மலாய், தமிழ் ஊடக பிரிவின் 2025ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் 18 விருதுகள் கொடுக்கப்பட்டன. அதில் தமிழ் முரசுக்கு 3 விருதுகள் வழங்கப்பட்டன. 2 ஸ்டோரி கிடச்சிருக்கு. ஸோ பர்டிகுலராக அந்த ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் கப்பிள்ஸ் வந்து முதல்ல ஜனாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அந்த கண்டென்ட் அவர் தான் செலக்ட் பண்ணார். அதுக்கப்புறமா சேம் டைம் வந்து அவர் செலக்ட் பண்ணியிருந்தா கூட அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த கப்பிள்ஸுக்குள்ள பாண்டு வந்து உண்மையிலேயே கிரேட் ஆச்சு. அவங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகளுக்குள்ள பிணைப்பு வந்து உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருந்தது. மோர் தென் 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அது காரணம் அப்படின்னா அவங்களுடைய அந்த கப்பலோட இந்த பாண்டு தான். ஆக்சுவலி இன்னொன்றுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்னா முரசுக்குளம். அதுக்கு இளவரசிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது நியூஸ் தான், பட் ஆனால் அந்த வே அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காணொளி தொகுப்புக்கான இந்த விருது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து 2வது ஆண்டாக EMT மேனுவல் அவார்ட்ஸில் நான் வந்து இந்த விருது வாங்குறேன். முரசுக்களம் பற்றி சொல்லும்போது அது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, சமூகத்தில் ஒரு சில குரல்கள் இருந்தது. அரசியல் செய்திகளை படிக்கிறதற்கு நாங்கள் வந்து ஆங்கில ஊடகத்துக்கு தான் நாடுவோம். தமிழ் ஊடகத்தை நாட வேண்டிய ஒரு எண்ணம் எங்களுக்கு வரலன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் ஒரு சவாலாக எடுத்துட்டு, அரசியல் செய்தி என்பது ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு ஆங்கிலம் பத்திரிகையில தான் வரணும்னு இல்லாமல் தமிழ் மொழியிலும் கூட அவங்க திகட்ட அரசியல் செய்திகளை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் இருந்தோம். என்னுடைய சூப்பர்வைசருக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். நான் வந்து எழுதின கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து சிங்கப்பூரில் வந்து ஹிந்து ஃபினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமான விலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த டாபிக், ஃபீச்சர் டாபிக். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் பேசும்போது நிறைய விட்டு எங்கள் கேஷுவலாக சொல்லியிருக்காங்க, டையிங் இஸ் நாட் சீப் இன் சிங்கப்பூர் அப்படின்ட்டு. நம்ம வந்து எவ்வளோ விஷயத்துக்கு வந்து சேமிக்கிறோம், எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து நம்ம பார்த்து செலவு பண்ணுறோம். ஆனால் ஃபினரல்ங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சென்சிட்டிவான டாபிக். ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா, சேவிங் பண்ணணுமா? ஏன்னா ஒருத்தர் திடீர்னு மறைந்து போகும்போது அந்த சமயத்தில் நம்ம வந்து ஹரி பண்ணிட்டு காசுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் யோசிக்கும் போது ஒரு நல்ல ஸ்டாரி ஐடியாவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியன் கம்யூனிட்டியை கன்சர்ன் பண்ணுற ஒரு ஸ்டாரி ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதனோட எடிட்டர்ஸ் கிட்ட நான் போய் பிச் பண்ணேன். நியூஸ் எடிட்டர் இர்ஷத் அண்ட் மிஸ்டர் ராஜா, நம்மளோட தமிழ் முரசு எடிட்டருக்கு நான் பிச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இட்ஸ் அ வெரி குட் ஸ்டோரி ஐடியா, இது நம்ம தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஸ்டோரி. ஸோ அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஃபினரல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து கால் பண்ணி பேசுவேன், அவங்க நாளைக்கு அடிங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கால் எடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டோரிக்காக அவங்களோட வியூஸை வந்து பகிர்ந்துக்க முன் வந்து ஒரு சில ஃபினரல் ப்ரொவைடர்ஸ் கிட்ட வந்து டீப்பாக அந்த ஸ்டோரி வந்து அவங்க கிட்ட கேட்டு ஈமச்சடங்குன்னு சொல்லும்போது பொதுவாகவே என்னென்ன சர்வீசஸ்லாம் அதில் இருக்குது, எதனால வந்து காசு வந்து அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் புலம்புறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பல இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி இந்த ஸ்டோரி வெளியே வந்தது. இது தமிழ் முரசில் நீங்கள் பார்க்குற பல கதைகள் நம்ம வாசகர்கள்ட்ட தான் வருது. நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை ஆதரித்து நம்மளோட தொடர்ந்து இணைப்பில் இருக்கிற வாசகர்களிருந்து தான் நல்ல இந்த மாதிரி கதைகள் வருது. அதில் ஒன்று தான் நம்மளுடைய காதல் கதை. ஒரு சீன ஆடவரும் ஒரு இந்திய மாதவும் அந்த காலத்திலேயே திருமணம் செஞ்சு இப்போ வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வான ஒரு குடும்பத்தில் நம்ம இது சீன புத்தாண்டு காலகட்டத்தில் நம்ம இந்த கதையை வெளியிட்டோம். இந்த தம்பதியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா அவங்களுடைய மிக தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை கதை எல்லாருக்கும் பகிர்ந்துருக்காங்க. இதன் மூலமாக பலருக்கு பல்வேறு படிப்பினைகள் போய் சேருது. ஏன்னா குடும்பங்களுக்குள்ளே ஒரு நேசம் வந்து தொடர்ந்து வளரணும், தம்பதியர்கள் வாழ்நாள் பூரா ஒருத்தர் காதலிக்கணும், அந்த மாதிரி அரிய அழகான பண்புகளை இது போன்ற கதைகள் எடுத்துரைக்குது.